போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து FPV ட்ரோன்ஸுக்குலாம் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துருந்தோம். அதாவது FPV ட்ரோன்ஸில் வந்து என்ன வேரியன்ஸ் இருக்குது, என்ன காஸ்ட் வரும் அப்ராக்சிமேட்டாக, என்ன மாடலில் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு காம்பனண்ட்டை பற்றியுமே வந்து ஒரு பெரிய வீடியோ அப்லோட் பண்ணலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த FPV ட்ரோன்ஸில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ கண்ட்ரோலரோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரோனை வந்து பில்ட் பண்ணி பைண்ட் பண்ணி ஃப்ளை பண்ணும்போது தான் நமக்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவைப்படும், எதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன் ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வாங்கணும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. எதனால் அப்படின்னா வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரை வச்சு ட்ரோனை பில்ட் பண்ணுற வரைக்கும் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி சிமுலேஷன்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் டிரான்ஸ்மிட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து இது வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரேடியோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டோட TX16S அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங், அதுக்கப்புறமா வந்து இதில் இருக்க ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பிகினர்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. FPV ட்ரோன் ஏற்கனவே பில்ட் பண்ணவங்க, அப்புறம் FPVல எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பிகினர் FPVக்குள்ளே வராரு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய டிப்ஸு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன அட்வைஸ்லாம் நீங்கள் சொல்லுவீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், அந்த வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக வெளியே வந்து ஒரு சீல் இருக்கும், நம்மளோட டிஜே ட்ரோன்ஸ்லாம் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு சீல் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உள்ள டிரான்ஸ்மிட்டர், அதுக்கு கீழே வந்து USB கேபிள், USB-C கேபிள், அப்புறம் கிரிப்பு, இன்னொரு எக்ஸ்ட்ரா கிரிப்பு கொடுத்துருப்பாங்க, கிம்பல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிரிங்கு கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரீன் கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த டிரான்ஸ்மிட்டர் குட்டியாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு கீச்சைன் வந்து கொடுத்துருந்தாங்க. பாக்ஸ்குள்ளே அவ்வளோதான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாடல் பார்த்தீங்கன்னா TX16S அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் டைப் கண்ட்ரோலர். போன வீடியோவில் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒரு கண்ட்ரோலர் காமிச்சிருப்பான். அது வந்து ரேடியோ மாஸ்டரோட ஜோரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல். அது வந்து பிளே ஸ்டேஷன் வீடியோ கேம்ஸ் விளையாடுற ஜாய்ஸ்டிக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாடலில் இருக்கும். ஸோ அது வந்து அவனுக்கு செட் ஆச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் டைப் கண்ட்ரோலர் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக நான் அந்த ஃபோட்டோ வீடியோஸில் பார்க்கும்போது வந்து சின்னதாக இருக்க மாதிரி தான் இருந்தது. கையில் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது. வெயிட்டும் அதிகம். பேட்டரிலாம் போட்டோம் அப்படின்னா வந்து 1 கிலோ வரைக்குமே வந்து வரும் இந்த கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ELRS இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட்டு. ஆக்சுவலாக ELRS அப்படின்னா வந்து ஒரு ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால்னா நம்ம கண்ட்ரோலருக்கும் ட்ரோனுக்கும் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரோட்டோகாலில் தான் போகும். அப்படி இருக்கிற ப்ரோட்டோகாலில் ELRSம் ஒரு ப்ரோட்டோகால். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா FR ஸ்கை, ஃப்ளை ஸ்கை, ELRS கிராஸ் ஃபயர் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ELRS, FR ஸ்கை, ஃப்ளை ஸ்கைலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவுடேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கிராஸ் ஃபயர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு வெர்ஷன் அப்படின்ற மாதிரி. இந்த ELRS பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓப்பன் சோர்ஸ். ஸோ நிறைய பிராண்ட், எந்த பிராண்ட் வேணாலுமே வந்து இதோட காம்பனன்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதனால நமக்கு வந்து இதோட காம்பனன்ட்ஸ்லாம் வந்து சீப்பாகவே கிடைக்கும். ELRS இன்பில்ட்டாக இருக்கிற இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து இப்போ நான் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக பெரிய சைஸுங்க. உங்களுக்குமே விரல் கையில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இந்த மாதிரி கண்ட்ரோலர் போகலாம். இல்லைனா ரேடியோ மாஸ்டரோட பாக்ஸர்னு சொல்லக்கூடிய இன்னொரு கண்ட்ரோலர் இருக்குது. அதுவுமே வந்து சூப்பரான ஒரு கண்ட்ரோலர். அது வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் இந்த ஸ்க்ரீன் இருக்காது, கலர் ஸ்க்ரீன், டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் அந்த பாக்ஸர் கண்ட்ரோலருமே வரும். அது பிகினர் ப்ளஸ் ப்ரோ பைலட்ஸுமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோலர். நானுமே அதுதான் வாங்க வேண்டியதாக இருந்தது. பட் ஸ்டாக் இல்லை. நான் வாங்கும்பொழுது அதுக்கு டிமாண்ட் அதிகம். இந்த TX16S விட அது வந்து அதிகமான பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இந்தியாவில் டிமாண்ட் அதுக்கு. அதோட ஆக்சுவல் காஸ்ட் இந்தியாவில் வந்து ஒரு 12,000 13,000 கிடச்சிட்டு இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த ரேட்டுக்கெலாம் வாங்கியிருக்காங்க. பட் இப்போ நான் கேட்கும்போது ஸ்டாக் இல்லை. அப்படியே புது ஸ்டாக் வந்தாலும் 16,000 17,000 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த TX16S இன்பில்ட் ELRSோட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 20,000க்கு வந்து கிடச்சிது எனக்கு. ஆக்சுவலாக 19,999. ஸோ இதுவே ஓகேவாக இருந்தது. 16,000 17,000னா ஒரு 3,000 4,000 டிஃப்ரென்ஸ் வருதுன்னா இதுவே நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கண்ட்ரோலர் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சின்னதாக வேணும் பிகினருக்கு அப்படின்னா அந்த பாக்ஸர் கண்ட்ரோலருமே போகலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரேடியோ மாஸ்டரோட லிங்க்குமே கொடுக்குறேன். அதே நேரத்தில் இந்த கண்ட்ரோலர் எங்கே வாங்கினேன் அப்படின்னா வந்து ஒரு இந்தியன் வெப்சைட்டில், அந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து UAV மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஆர்டர் பண்ணி 2 நாளில் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஸ்டோர் அது. நிறைய பேர் FPV லைனில் இருக்கவங்களுக்கு அந்த வெப்சைட் பற்றி தெரியும். எனக்கு வந்து பேக்கேஜில் நான் ஓப்பன் பண்ணவனே பார்த்தீங்கன்னா UAV மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட லோகோ எம்பெட் பண்ணி ஒரு டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியா. அதுக்கப்புறமா பேட்டரி ஸ்ட்ராப் வந்து 2 கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டரி ஸ்ட்ராப் இப்போ நமக்கு யூஸ் ஆகாது. ட்ரோன் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பேட்டரி ஸ்ட்ராப் யூஸ் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நீங்க
இந்த பர்டிகுலர் மாடல் இந்த TX16S வந்து அவங்க வெப்சைட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெக் வித் இயர்ன்ற கூப்பன் கோட் இருக்கும். அதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கன்னா ₹200 பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவுண்ட் வந்து வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் மாடலுக்கு மட்டும்தான். நீங்கள் இதே பாக்ஸர்லாம் போனீங்க அப்படின்னா வந்து அவங்க வெப்சைட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. மேபி ஸ்டாக் வந்ததுன்னா நான் அந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ரேடியோ மாஸ்டரோட வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ரேடியோ மாஸ்டர் வெப்சைட்ல இருந்தே வாங்கலாம். அந்த வெப்சைட்டில் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி இந்தியன் வெப்சைட்டில் வாங்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 டேஸில் கிடச்சிரும். டிரான்ஸ்மிட்டர் வாங்கின உடனே வந்து ஓகே ரைட்டு நம்ம வந்து இந்த ட்ரோனு டிரான்ஸ்மிட்டர் காகல்ஸ் இந்த மூணுத்தில் வந்து டிரான்ஸ்மிட்டர் வாங்கியாச்சு ரைட்டு. இன்னும் வந்து காகல்ஸ் அப்புறம் ட்ரோன் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் உண்மையும் கூட. பட் இது வாங்கிட்டு ஆன் பண்ணால் ஆனே ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக பேட்டரி கிடையாது. நம்ம தனியாக வந்து பேட்டரி வாங்கி இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரிவ்யூஸ்லேயே பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேட்டரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதே ரேடியோ மாஸ்டர் பிராண்ட்லேயே 2 years 5000 mAh இருக்க ஒரு பேட்டரி. அதுதான் வந்து நான் இப்போ பின்னாடி போட்டிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டரோட பேட்டரி போடுற இடத்துல ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பே இருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம வந்து AA AAA பேட்டரி போடலாம் போல நல்ல வேலை அப்படின்னு நம்ம நினைப்பீங்க. பட் இந்த FPV ஹாபிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த AA AAA பேட்டரிக்கெலாம் வேலையே கிடையாது. ஸோ ஒன்லி லித்தியம் அயன் லித்தியம் பாலிமர் இந்த மாதிரி பேட்டரிஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் பேல பார்த்தீங்கன்னா 18615 சொல்லக்கூடிய ஒரு செல் தான் வந்து போடணும். அதுவுமே வந்து AA AAA பேட்டரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட ஒரு செல்லே பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டை பொறுத்து சோனி பேனாசோனிக் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ₹800 ₹1000 அந்த மாதிரி காஸ்ட்லாம் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு செல்லே. அந்த பேட்டரி யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து அந்த அளவுக்கு நிற்கலை அப்படின்னு மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால ரேடியோ மாஸ்டரில் இருக்க அந்த பேட்டரி 2 years பேட்டரி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து நான் இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்மிட்டர் வாங்கியாச்சு, பேட்டரி போட்டாச்சு. ஓகே அப்போ நான் யூஸ் பண்ணலாமா எல்லாம் பக்காவா இந்த டிரான்ஸ்மிட்டரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்ட்ராப்பு, இந்த ரேடியோ மாஸ்டரோட ஹைட் அட்ஜஸ்டபிள் ப்ரீமியம் ஸ்ட்ராப்பு. இதில் நார்மல் ஸ்ட்ராப்புமே கிடைக்குது. பட் இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் வாங்குறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கழுத்தில் மாட்டிட்டு ஒரு சில பேர் வந்து ஒரு பொசிஷனில் வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் FPV பைலட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். அவங்க எப்படின்னா ஒரு சில பேர் இங்கே இவ்வளோ கிட்ட வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கீழே வயிற்று கிட்ட வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரோன் ஃப்ளை பண்ணும்போது ஃபீல்டுக்கு போன பிறகு தான் நமக்கு தெரியும். வெயிட்டுமே வந்து அதிகங்க. நம்ம டிஜே ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபோனை இன்சர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து RC கண்ட்ரோலர் டச் ஸ்க்ரீன் இருக்க கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஜே ட்ரோன்ஸில் வந்து ஒரு இடத்துல ஆல்டிடியூட் லாக் ஆகி நிற்கும். ட்ரோனை ஃப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம கண்ட்ரோலர் கீழே வச்சுட்டு டிஃபனே சாப்பிட்டு வந்து எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளாக ட்ரோன் வந்து ஒரே இடத்துல இருக்கும். பட் FPV ட்ரோன்ஸ் அப்படி கிடையாது. நம்ம வந்து இதை கழுத்தில் மாட்டிட்டு எந்நேரமும் வந்து இருக்கணும். இந்த ஜாய்ஸ்டிக்லேருந்து நம்ம கையை எடுக்க முடியாது FPV ட்ரோன்ஸில். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம கழுத்தில் மாட்டிக்கணும். ஸோ நம்ம விட்டாலும் அப்படியே வந்து அந்த கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்ட்ராப்பும் வாங்கணும். ஸோ என்னென்ன வாங்கினேன்னு பாருங்கள். நான் டிரான்ஸ்மிட்டரு, பேட்டரி, அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ராப்பு, இது மூணுமே வாங்கியிருந்தேன் நான். இந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1300 கிட்ட வந்தது. FPVயில் பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் காசு. ஒரு சின்ன சின்ன காம்பனண்ட் இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் நான் வாங்கின இந்த 3 ப்ராடக்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது பாருங்கள். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப குறைவான பட்டன்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும் நம்ம ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது. எக்ஸ்ட்ரா ஸ்விட்சஸ்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ட்ரோன் பில்ட் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு ட்ராப்பிங் சிஸ்டம் வைக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சிஸ்டம் வைக்கிறோம். ஸோ அதை வந்து ஆன் பண்ணுறதுக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சஸ்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த பிட்ச், த்ராட்டில், இந்த ரோல், இந்த ஜாய்ஸ்டிக் மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேடியோ மாஸ்டர் TX மல்டி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஆடியோ வேறு வரும், இதில் ஸ்பீக்கரும் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா மல்டி ரேடியோ. இப்போ வந்து நம்ம ட்ரோனுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ட்ரோனுக்கு யூஸ் பண்ணலாம், RC பிளேனு, அப்புறம் RC ஹெலிகாப்டர், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஃபீல்டில் போய் ஃப்ளை பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த நேரத்தில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய பில்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ஒரு டிரான்ஸ்மிட்டரே போதுமானது. ஸோ ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கணும், இல்லை வேறு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதுக்கு பின்னாடியே வந்து பே கொடுத்துருக்காங்க. ஒரு மாடியூல் மாதிரி இருக்கும், அதை வாங்கி நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குமே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ம்வேர், அதுக்கப்புறமா டேட்டா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக 8 GB வரைக்குமே வந்து அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து ஒரு போர்ட் இருக்குது, Type-C போர்ட்டு. அப்புறமா வந்து DSCன்னு சொல்லுவாங்க, ட்ரெயினர் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சிமுலேஷன்ஸ்க்குலாம் வந்து அந்த ஒயர் மூலமாகவே எடுத்துக்கலாம். மேலே இருக்க Type-C போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். கீழே இருக்க Type-C வந்து சார்ஜுக்கு. நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரே Type-Cலேயே வந்து நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுவோம், சார்ஜும் பண்ணுவோம். பட் இந்த டிரான்ஸ்மிட்டரில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து சிஸ்டம் பட்டன், அப்புறம் MDLன்னு ஒரு பட்டன் இருக்குது, ரிட்டனு, பேஜ் ஃப்ரண்ட்டு, பேஜ் பேக்கு, டெலிமெட்ரி, டச் ஸ்க்ரீன்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு வீல் இருக்குது, அந்த வீல்லையுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். டிரான்ஸ்மிட்டர் 20,000க்கு வாங்கினதுக்கு காரணம் இது வந்து நம்ம ஃபியூச்சரில் நிறைய யூஸ் பண்ணணும், அடிக்கடி அப்டேட் பண்ணக்கூடாது
இருக்கக்கூடாது, ஒரு டிரான்ஸ்மிட்டர் எடுத்தால் அதையே வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து நான் இந்த டிரான்ஸ்மிட்டர் எடுத்திருந்தேன். ரொம்ப லோ குவாலிட்டி 2000 3000 கூட டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். பட் அந்த மாதிரி எடுக்கிறது சஜஸ்டடே கிடையாது. நீங்கள் இன்கேஸ் ஹாபிக்கு ப்ரொஃபஷனலாக தான் நான் போகிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ரேடியோ மாஸ்டரில் ஏதாவது ஒரு நல்ல மாடல்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை சொல்லியிருந்தேன், எனக்கு பட்ஜெட்டும் அதிகம், நான் வந்து ப்ரோ மாதிரியும் போகிறேன் அப்படின்னா இந்த TX16S எடுக்கலாம். இல்லை எனக்கு ஜாய்ஸ்டிக் மாதிரி வேணும்னா ஜோரோ போகலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ட்ரோன் மட்டும் தான் வந்து அடிக்கடி கிராஷ் ஆகும். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்புறம் அந்த காகல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த பேட்டரிஸ், இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிஸ், ட்ரோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிஸ், அப்புறம் ட்ரோனோட அந்த ஃப்ரேமு மோட்டர்ஸ் அதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் கிராஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் இன்னும் ஃபர்மர் அப்டேட் எதுவுமே பண்ணல. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் வந்து எப்படி சிமுலேஷன்லாம் வந்து பண்ணுறது, அதாவது இதை வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சிமுலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூடியூப்பில் பெரிய பெரிய வீடியோஸை அப்லோட் பண்ண முடியாத சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸை வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதையுமே பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.